சண்டைக்குழி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஈஸ்வரனையும் சந்திராவையும் பார்த்த உடனே வேணி ஓடி போய் மகா கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு மகா வந்துட்டு, அண்ணனுங்க மட்டும் என்னை பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், ஏற்கனவே சின்ன அண்ணன் என்னை போகவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு, அதையும் மீறி நான் வந்துட்டேன், இப்போ பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்ல, அப்போ வேணி வந்துட்டு, நீ போயிட்டு அந்த ரூம்குள்ளே ஒளிஞ்சிக்கோமா, நான் போயிட்டு அவங்க பேசிட்டு போனதுக்கப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு வெளியில் வந்து வேணி அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ ஈஸ்வரன் வந்துட்டு வேணிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட தம்பி வந்து கொஞ்சம் முன்கோபக்காரன், திடீர்னு வீட்டுக்குள்ளே நுழையும் போது முருகன் காவேரியை தாங்கி பிடிச்சிட்டு இருந்ததை பார்த்த உடனே உனக்கு கோவம் வந்துருச்சு, அதனால தான் அடிச்சிட்டான், இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது, அவனை வேலைக்கு சேர்த்த விஷயம் அவனுக்கு தெரியாது, அதனால தான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு ஈஸ்வரன் வந்து வேணிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வேணி, என்னங்கய்யா நீங்கள் போய் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முருகன் எங்கன்னு கேட்கும் போதும் அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈஸ்வரன், அடி ரொம்ப பட்டுருச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே முருகன் காளிமுத்து எல்லாரும் அங்கே வராங்க. அப்போது ஈஸ்வரன் வந்து விக்ரம் கிட்ட வந்து பேசுகிறாங்க, கொஞ்சம் உடம்பு நல்லானதுக்கப்புறமா ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. காளிமுத்து வீட்டுக்குள்ளே போயிட்டு, பாத்தியா எங்கள் பெரிய ஐயாக்கு எவ்வளோ பெரிய மனசு பாத்தியா, தப்புன்னு தெரிஞ்ச உடனே வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போகிறாரு பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு வேணி வந்துட்டு, இதை விட பெரிய மனசுக்காரங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே மகா வந்து வெளியில் வராங்க. விக்ரம் மகாவை பார்த்துட்டு, இவங்க எதுக்காக இங்கே வந்தாங்கன்னு கேட்க, அப்போ மகா வந்துட்டு, உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தானே, அதனால தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு, அதுக்காக இந்த நேரத்துலையாங்க நீங்கள் கிளம்பி வருவீங்க, உங்கள் அண்ணனுங்களுக்குலாம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ காளிமுத்து வந்துட்டு, இந்த மாதிரி பெரிய மனுஷங்க வீட்டில் இருந்து இந்த மாதிரிலாம் வரலாமாம்மா, அதுவும் இந்த நேரத்தில் வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு, சரி இப்போது இவங்க எப்படி போவாங்க, வீட்டுக்கு சேஃபாக போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காளிமுத்து வந்துட்டு, நீயே வந்து அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் விக்ரம் மகாவை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு, காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ விக்ரம் யோசிக்கிறாங்க, ஏன் இந்த பொண்ணை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கும்போது என்னவோ மாதிரி இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ மகா யோசிக்கிறாங்க, இவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தேனா இல்லை இவரை பார்க்கறதுக்காகவே வந்தேனா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, இவருக்கும் எனக்கும் என்ன உறவு, இவர்கிட்ட பேசும்போது ஏன் ஒரு மாதிரி இருக்குது, இவர் கையை தொடும்போது எனக்கு ஏன் மயக்கம் வரணும் அப்படின்லாம் வந்து யோசிக்கிறாங்க. இவரோட கண்ணை பார்த்து என்னால் பேச முடியலையே, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மகா விக்ரம் கிட்ட, எதுக்காக அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ விக்ரம் வந்துட்டு, இல்லை நீங்கள் எதுக்காக இந்த நேரத்தில் கிளம்பி வந்தீங்க, ஏற்கனவே உங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் பிரச்சனை, இப்போ நீங்கள் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து தூரத்தில் வந்து ஒருத்தர் கை போடுற மாதிரி தெரியும். அப்போ விக்ரம் வந்துட்டு, யாரோ கை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மகா வந்துட்டு பார்க்குறாங்க, கொஞ்சம் கிட்ட போன உடனே வந்து அது ஈஸ்வரன்னு தெரிஞ்ச உடனே மகா வந்து ரொம்ப பயப்படுறாங்க. கிட்ட போயிட்டு கார் வந்து நிற்குது. அப்போ ஈஸ்வரன் வந்து காரை பார்த்துட்டு, நம்ம காரே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் இறங்கி வராங்க. அப்போ ஈஸ்வரன் விக்ரம் கிட்ட, எங்கேப்பா போகிறேன் அப்படின்னு கேட்க, இல்லை டீசல் போட்டுட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஈஸ்வரன் வந்துட்டு, இந்த மாதிரி கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, நீ வந்து எங்கள் 2 பேரையும் வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்து அப்படியே முழிக்கிறாரு. அப்போது சந்திரா வந்துட்டு, டீசல் போடுறதுக்கு எதுக்காக நீ இவ்வளோ தூரம் வரணும், அங்கே தான் உன்னோட வீட்டு பக்கத்துலேயே வந்து இருக்கே, அங்கே போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு, இல்லை அப்பா தான் வந்து அங்கே அளவு கம்மியாக போடுவாங்க, அதனால் கூட்டுரோட்டில் போயிட்டு போட்டுட்டு வான்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈஸ்வரன் வந்துட்டு, பார்த்தியா காளிமுத்து எப்போவுமே இப்படி தான், முதலாளி பணம் தானே அப்படின்னு இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, எதையுமே பார்த்து கொஞ்சமாவது காசை மிச்சம் பண்ணி கொடுக்கணும்னு தான் நினைப்பான், இந்த விசுவாசத்துக்காக தானே நான் காளிமுத்தோட வீட்டுக்கே போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஈஸ்வரன் வந்துட்டு, எங்கள் 2 பேரையும் ட்ராப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. மகா உள்ளே உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக பயந்துட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரன் வந்து முதல்ல போயிட்டு காரில் முன்னாடி போய் உட்காந்துருவாங்க. சந்திராவை கூப்பிட்டு பின்னாடி உட்கார சொல்கிறாங்க. விக்ரமுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்போது சந்திரா கிட்ட போயிட்டு கார் டோரை ஓப்பன் பண்ண போகும்போது கரெக்டாக வந்து சந்திராவுக்கு வந்து கால் வருது. கால் வந்த உடனே வந்து பேசிட்டு ஈஸ்வரன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் முன்னாடி போங்க, நான் மூர்த்தியை வர சொல்லியிருந்தேன், நான் அவங்க கூட பைக்கில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரம் வந்து ஈஸ்வரனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. பின்னாடியே வந்து சந்திராவும் வந்து பைக்கில் வந்து வந்துடுவாங்க.
வெளியில் புவனா வேலைக்காரங்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த உடனே வந்து ஈஸ்வரன் கேட்குறாரு, என்ன எல்லாரும் வெளியில் நின்றுட்டுருக்கீங்க, என்னாச்சுன்னு கேட்க, அப்போ புவனா வந்துட்டு தங்கச்சியை காணுங்க, வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஈஸ்வரன் வந்துட்டு என்ன இது காவேரியை காணுமா, எங்கே போயிட்டுருப்பா, எல்லாம் வீட்டில் தான் இருப்பா, நல்லா தேடி பாரு அப்படின்றாங்க. அதுக்கு புவனா வந்துட்டு நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேங்க, வேலைக்காரங்க கூட தேடி பார்த்துட்டாங்க, எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சந்திரா வந்துட்டு நான் வெளியில் கிளம்பும் போது கூட இருந்தாலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் தம்பி வீட்டில் தான் இருந்தா, ஆனால் இப்போ போய் பார்த்தேன் காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சந்திரா வந்துட்டு எனக்கு என்னமோ இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு விக்ரம சொல்கிறாங்க. இவனுக்கு தெரியும் காவேரி எங்கே போயிருக்கா என்னன்றது இவனுக்கு கண்டிப்பாக தெரியும், அவள் உங்கள் வீட்டுக்கு வந்தாளா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ ஈஸ்வரன் வந்துட்டு ஏய் சந்திரா எதுக்காக நீ இப்போ அவனை சொல்லிட்டு இருக்க, அவங்க வீட்டுக்கு வந்திருந்தா கண்டிப்பாக அவங்க சொல்லியிருப்பாங்க, அவனை எதுக்காக நீ இப்போ வந்து சண்டை போடுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சந்திரா வந்துட்டு இல்லைண்ணா எனக்கு இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈஸ்வரன் சரி இன்னொரு முறை நம்ம வீடு ஃபுல்லாக நல்லா தேடி பார்ப்போம், அவள் ஏற்கனவே வேற மயங்கி விழுந்திருக்கா, எங்கேயாவது மயங்கி கூட விழுந்திருக்கலாம்ல அப்படின்னு பூனா வந்து திரும்பவும் வீடு ஃபுல்லாக தேட சொல்கிறாங்க. அப்போது ஈஸ்வரனும் வந்து நாமளும் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சந்திரா வந்துட்டு ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் தேடுங்க, நான் வெளியில் போயிட்டு தேடிட்டு வரேன், கார் சாவியை கொடு அப்படின்னு விக்ரம் கிட்ட வந்து கேட்குறாங்க. விக்ரம் வந்து அப்படியே முழிக்கிறாரு, குடு கார் சாவி அப்படின்னு அதட்டி கேட்கும்போது சாவியை வந்து கொடுத்துட்றாங்க. சந்திரா நேராக போயிட்டு காரை எடுக்கலான்னு போகும்போது ஈஸ்வரன் வந்துட்டு சந்திரா நான் தான் சொல்கிறேன்ல கண்டிப்பாக வந்து காவேரி வெளியில் போயிருக்க வாய்ப்பில்லை, அவள் வீட்டில் தான் இருப்பா, நம்ம வீட்டுக்குள்ளே போய் தேடலாம் நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க சந்திராவை அங்கேருந்து. அதுக்கப்புறமா விக்ரம் வந்துட்டு நேராக கார் டோரை ஓப்பன் பண்ணி மகாவை வந்து வெளியில் வர சொல்கிறாங்க. இப்போ மகா வந்துட்டு நான் எப்படியாவது போய்க்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் வந்துட்டு இல்லை அம்மா அவங்கள பத்திரமா வந்து வீட்டில் விட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க, அதனால் நானே சேஃபாக அவங்கள கூட்டிகிட்டு போய் ரூம் வரைக்கும் விட்டுட்டு வந்துடுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மகா வந்துட்டு இல்லை வேண்டாம், ஏற்கனவே உங்களுக்கும் அண்ணனுக்கும் பெரிய பிரச்சனை ஆயிருக்கு, நீங்கள் மட்டும் அவங்க கண்ணில் பட்டிங்கன்னா அவ்வளோதான், தயவு செஞ்சு நீங்கள் போங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்ரம் ரொம்ப பிடிவாதமாக நீங்கள் வெளியில் வாங்க, நான் உங்களை சேஃபாக வந்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டேன், யார் கண்ணிலையும் படாமல் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு நான் முன்னாடி போகிறேன் நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வந்து புவனா வராங்க. புவனாவை பார்த்த உடனே விக்ரம் வந்துட்டு அண்ணி வராங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து மகா ஓடி போய் வந்து சோஃபா பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. புவனா வந்து விக்ரம் கிட்ட பாத்தியாப்பா நான் ஏற்கனவே வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், என்னை திரும்பவும் தேட சொல்கிறாங்க, என்னை யாருமே இங்கே நம்ப மாட்டுறாங்க அப்படின்னு அவங்க தலையில் அடிச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஈஸ்வரன் அங்கே வராரு. ஈஸ்வரனை பார்த்த உடனே வந்து மகா ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஈஸ்வரன் விக்ரமை பார்த்துட்டு நீ என்னப்பா இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்ல, அப்போ விக்ரம் இல்லைங்கய்யா அந்த அம்மா கிடைச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அதனால தான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈஸ்வரன் வந்து இன்னும் கிடைக்கலப்பா, நான் வேறு இடத்துல போய் தேடி பார்க்குறேன், நீயும் கூட சேர்ந்து தேடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் இல்லை சின்னையா தான் என்னை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லைப்பா நீ போய் தேடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் வந்துட்டு அப்படியே மகா வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே வந்து வேலைக்காரங்க வராங்க. வேலைக்காரங்களை பார்த்த உடனே வந்து மகா ஒளிஞ்சிக்கிறாங்க. தம்பி அந்த இடத்துலலாம் தேடிட்டியாப்பா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் தேடிட்டுங்க அங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரூம் கிட்ட போகிறப்போ கரெக்டாக வந்து சந்திரா வந்துடுவார். அதனால் வந்து அப்படியே விக்ரமும் மகாவும் அந்த இடத்துல நின்றுடுவாங்க. விக்ரம் வந்துட்டு ஐயோ சின்ன ஐயா போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து விக்ரம் வந்து மகாவோட கையை வந்து பிடிக்கிறாங்க. விக்ரம் மகாவோட கையை பிடிச்ச உடனே பழைய மாதிரி அவங்களுக்கு அப்படியே மயக்கம் வரா மாதிரி ஆகிடுது. அப்படியே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக சந்திரா அந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.